கைசி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்ச் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரிலாம் ஆட மாட்டேன், இருந்தாலும் கேம் பிளே இம்ப்ரூவ் புர்ருன்னு பண்ணணும்ல. ஐயோ இந்த மேட்ச் தான். இந்த மேட்சா இல்லை என்னடா அது? இதுதான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவா? ஐயோ எதுன்னு தெரியலையே. ஐயோ ப்ரோ எதுன்னு சொல்லுங்க ப்ரோ. என்னடா எங்களை கேட்குறேன் அப்படிலாம். ஐயோ எதுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்பா. இன்னமும் ஆண்டவர் மேலே பாரத்தை தூக்கி போடாமல் உங்கள் மேலே தூக்கி போட்டு உள்ளே போயாச்சு. என்ன நடக்க போகுது தெரியல. எதுவா அதுவா இதுவா என்னவென்று சொல்வதம்மா? இதுதான் நினைக்கிறேன். இதுவாக தான் இருக்குமா? ஜூம் மந்திரகாளி சொல்லு. இதான் ஓகே, அதுவே சொல்லிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து 2 வட்டம் வச்சு விட்டேன். இருந்தாலும் அது முடியாமல் போயிடுச்சு. சரி குரல் பாரு, அதெல்லாம் அவ்வளோ இல்லை. அப்படி 10 குரலில் பேசுகிற நிஜா டெக்னிக் அதெல்லாம் அப்படிதான். தம்பி சீக்கிரம் சாவுங்க. செத்துட்டடா. டே நீ மட்டும் ஏன்டா உயிரோட இருக்கா? சீக்கிரம் சாவடா. அடம் பிடிக்காதடா, பெரிய புளுத்தி இவரு. செத்து போ. ஹீரோ தேவைப்படுறான். செத்துடே அவன் சீக்கிரம் சாவடிக்கிறா. டே எவ்வளோ நேரம் அப்படி போடு. அதெல்லாம் டக்கு செத்துறணும். ஒரு டிடி காசன் வேணா செத்துறன்னு சொல்லிடுறேன். சாவ மாட்டேறாங்க. சம்பவமே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ வருங்க ஒன்ட்டா கூட உழுவு பட்டிக்குது. அதுக்கப்புறம் 2வது வாட்டியே முயற்சி பண்ணியே உழுகலை. இப்போ போயிட்டு இருங்க வரேன். உழுவால போட்டு மாப்பிள்ள ஜு போட்டு தைக்கிற. ஐயோ இருறா அப்படி போகிறான். ஐயோ இதுவா? ஐயோ இன்னுமாடா இந்த சோனியா கேரக்டர். சோனியா தானே இது? சோனியா தானே? ஏதோ ஒன்று. டே காப்பாத்துறா. டே வாடான்னு கத்திட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 6 வருஷம் கழிச்சு நிறையவே பண்ணுவான். கொய்யால பாருங்க இன்னும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான். இவன் தான் அப்புறம் புள்ளியா சொல்லி ஆரம்பிச்சு விட்டது. சரி மெடிக்கெட் போட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா. சரி அவனை எப்படி நம்ம அடிப்போமா என்ன ஏதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி தான் இருந்தேன். இங்கே ஒன்று போடுவேன். சரி செத்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். சோனியா நினச்சா ஜோன் டேமேஜ் ஆமா. தம்பி என்ன ஏப்ரல் ஃபுல்லாக எங்ககிட்டயே வா. எப்படி நல்லா வாங்கினியா? நல்லா ரெட் கலரில் மூக்கிலேயே வாங்கினியா? அதுக்கப்புறம் பார்த்துச்சிங்க இந்த இடத்துல ஓவர் கேம் பிளே பார்க்க போறீங்க. எப்படி செத்துப்பிட்டுனா? ஐயோ கடவுளே. இந்த ஓவர் கேம் பிளே கொடுக்கும் போதெல்லாம் ஒழுங்கு அடிச்சு விட்டுறே. காப்பாத்துறா செத்துருட்டா. டேய் கொய்யால. டேய் ஓவர் கேம் பிளேன்னு செத்து போயிடுறேன். இந்த இடத்துல ஒன்று உழுகும் பாருங்க. சத்துன்னு ஒன்று உழுகும். அவனுக்கு இல்லை, அவனை ஏற்கனவே அவனை படுக்க வச்சிட்டாங்க. ஒன்று அக்கிரிட்டே அப்படி ஓடி சத்துரு ஓட்டம்ல. அங்கே ஒருத்த மெடிக்கெட் போட்டிருக்கான் பாருங்க. அவனுக்கும் எப்படியோ ஒன்ட்டா பிடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் நடந்த சம்பவம் இருக்கே ஒரு கோடீஸ்வரன் சம்பவம்டா. ஒன்று இருடா 2 நாங்களாம் எம்ஜிஆர்டா. 3வது அடி தான் அடிப்போம். கிருட்டை 3வது தட்டி தானே அடிக்கணும். எதுக்கு 3வதுல அடித்தேன்? 3 வாட்டி அடி வாங்கிட்டு தானே அடிக்கணும். அது வந்து அது அப்படிதான். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்து ஓரத்தில் ஒன்று கழிச்சிட்டு இருப்பான். அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடும். இங்கே அது எப்படி திமிக்கலாம்? அது மட்டும் எனக்கு மட்டும் ஐயிரான் அடிக்காதா. மேலே ஒரு முந்திரி கோட்டை இருக்குது பாருங்க. அந்த முந்திரி கோட்டை முன்னாடி போகும். சரி அதுக்கப்புறம் நான் போவேன். அவனுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு தெரியல. மேலேருந்தே அடிச்சு எனக்காவது பேக்கப் கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. முன்னாடி போய் டவுன் பண்ணிடுவான். அவன் செத்துருவான் தானே நினச்சிக்க. ஏப்ரல் ஃபுல்னா இப்படி இருக்கும்டா அப்படின்ட்டு அங்கே போவேன்னா அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தன் வரான் பாருங்க. அந்த சோர் நம்பர் 4ஆம் நம்பரு. அவன் வந்து ஒருத்தன் டவுன் பண்ணிடுவான். இப்போ நான் இது பண்ணோம்னா அவனை அவனா தானே பண்ணுறான். இது பக்கத்தில் வந்து பார்க்குறேன் கண்டு தெரிய மாட்டேது. அப்புறம் இன்னொருத்தனை தேடுவேன். எங்கே ஒழிச்சிட்டு இருக்கான் பாரு. டாய் கிருட்டே அப்படி ஓடி சத்துன்னு விழுந்துச்சா. சீக்கிரம் சாவு தம்பியே. ஏடா இந்த பவர் வச்சுருந்துருக்கே. சோனியாவுக்கு இது அது என்ன பவர்? ஜோடி கேரக்டர்னு தெரியல. அப்புறம் இங்கே அவன் ஓப்பனில் நிற்கிறான். ஏம் வந்து படலை கடுமையாக போச்சு. சரி அவன் ரிவே பண்ணலான்னு போவேன். அடிச்சிடுவான். போங்கடா வாயில் வாந்தியா வரைகிறதுன்றது சொல்லி விட்டு இந்த இடத்துல வருவான் பாருங்க. அக்கிரிட்டே அது மிஸ் ஆயிடுச்சு. இருடா இவ்வளோ ஹெல்த்து குறைச்சி விட்டேன். இங்கே குளுவால் போட்டு தான் போவேன். என்ன நடக்கும் பாருங்க. குளுவால் உடஞ்சி வந்து அடிக்கிறா. இங்கே ஒரு சரியான ஒரு சம்பவம் என்னன்னு தெரியுமா? இருக்கு மெடிக்கெட் போகிறான். சீக்கிரம் போடுறான். நேடு எடுத்துட்டு சரி அங்கே தான் எண்ணி வீர்காட்டு போடுவேன். என்ன பாருங்களேன் செவத்தில் போட்டு பவுன்ஸ் ஆகி மாட்டையிலே விழுகுது. ஆனால் என்னடா இது நான் போடும் போது இப்படி விழுகுது அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் மெடிக்கெட் போட்டுருந்தான். சரி வரண்டா உனக்காது ஒன்ட்டா பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ரெட்டியாக இருப்பேன். வாடா பனி மூஞ்சி வாயான்ட்டு தூக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவான் பாருங்கள. அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் மேலே ஒரு எருமாடு இந்த சொல்கிறான் பாருங்க. டே சாப்பிடா இருக்கு மேலே. ஆனப்பா இது போச்சு. ஐயோ ஏன் ப்ரோ ஓசியாக எடுக்கிற சோறு தான் திங்கிறேன் இல்லை வேற புதுசாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றியா? என்னமோ தெரில. இருறா வரண்டா சுற்றி வந்து சூப்பில் அடிக்கிற நிஞ்சா டெக்னிக். கிருட்டு வந்துட்டடா. அவனை ஏஜ் அடிக்க விட்டுறக்கூடாதுடா. எங்க தம்பி எங்க அக்குர். ஐயோ மிஸ் ஆயிருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? அருகிட்ட சொல்லுவே குளுவாலில் போட்டுருச்சு ப்ரோ. அந்த குளுவால் ஏடா போட்டவே அவன் எவன் போட்டான்? நான் சித்திர. சரி ஓகே வெளில போயிட்டு என்னன்னா அவ்வளோதான் வீடியோ. அவ்வளோதான். என்னடா எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு சேவ் இருக்குது. அது இன்னொரு மேட்ச்சு. அதை அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்ட்டு
கிளம்பிடுவோமா? இல்லை ஒரு டாட்டா பாய் சொல்லுவோமா? எமௌண்ட்டு இல்லையே, டாட்டா சொல்கிற எமௌண்ட் இல்லையே. நீ சொல்லு, இது பிச்சை எடுக்கிறதுல